சென்னை விருகம்பாக்கம் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் AMV பிரபாகர் ராஜாவுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவருடன் நமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே சட்டமன்ற வேட்பாளர் தான் தற்போதும் களத்தில் இருக்கார். அவரிடமே சில கேள்வி இருக்கும். வணக்கம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து களத்தில் இறங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரீங்க. இங்கே முக்கியமாக மக்கள் மிக முக்கியமான கோரிக்கை என்ன வைக்கிறாங்க? நீங்கள் இதுவரை செஞ்ச சாதனை சொல்லி ஓட்டு கண்டிப்பாக கேட்டு வருவீங்க. வேற என்ன மாதிரி பேர் கேட்குறீங்க? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கு என்னெல்லாம் சாதனைகள் செய்திருக்கிறார் பட்டியல் போட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். தொகுதியில் 13 ஆண்டுகளாக 10 வருஷமா போடப்படாத மழைநீர் வடிகால், போடப்படாத சாலைகள், சிதிலமடைந்திருந்த நம்மளுடைய அங்கன்வாடிகள், ரேஷன் கடைகள், பள்ளிக்கூடங்கள் இவற்றையெல்லாம் மாநில அரசு நிதியிலிருந்தும் சட்டமன்ற மேம்பாட்டு நிதி, மாமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி, நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதி பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதிகளுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறோம். அதற்காக வாக்களிங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி இன்று இந்த இந்தியாவிலே தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரே முதலமைச்சராக, தமிழ்நாட்டை தலைநிமிர செய்யக்கூடிய ஒரே முதலமைச்சராக இந்தியாவே பாதுகாக்க வேண்டும், இன்னைக்கு இந்தியாவே ஒரு ஜனநாயக நாடாக மீண்டும் தலைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று சொல்லி மக்களிடத்திலே வாக்குகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சி வேட்பாளர்களுடைய பல்வேறு விமர்சனங்கள் வைப்பாங்க. அவங்களை எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்க? இந்த 5 ஆண்டுகளில் ஏறக்குறைய நம்மளுடைய சட்டமன்ற தொகுதியில் ஒரு 65 70 விழுக்காடு பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்கிறோம். இன்னும் செய்ய வேண்டிய கோரிக்கைகள் கொஞ்சம் பட்டாவில் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. அதுவுமே ஒரு 6 மாத ஃபைல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 6 மாத காலத்தில் கொடுத்து விடுவோம். இப்படி ஒரு சில விஷயங்கள் தானே தவறு இருக்கிறது. மீதி ஒன்றும் பெரிய லெவல்ல தொகுதியில் மக்கள் கிட்ட குறை இருக்கிற அளவுக்கு சூழல். ஏன்னா இந்த 5 வருஷம் அவங்க ஒர்க் பண்ணி வச்சதுனால அவங்களால பெருசா சொல்ல முடியலையே தவிர எங்கேயாவது அங்குண்டு வச்சுதான் பேசுறாங்க. இல்லைன்னா இந்த 5 ஆண்டுகளில் எங்கள் மீது மக்கள் கடும் அதிர்ச்சியில் இருந்திருப்பார்கள். ஒருவர் கூட வீட்டு வாசலை விட்டு வந்திருக்க மாட்டார்கள். 6 மாமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக களத்தில் பணியாற்றி இருக்கிறார்கள். ஆகவே மக்கள் அவர்களே தன்னெழுச்சியாக வந்து கையசைக்கிறார்கள், வாக்குகளை உதயசூரியன் இடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா செய்த திட்டங்களும் செய்த வாக்குறுதிகளும், அதாவது கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றியதை அதை வைத்து வாக்கு சேகரிப்பு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து எதிர்க்கட்சியினருடைய பல்வேறு சவால்களையும் சமாளித்து வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக இருப்பதாக தற்போது தெரிகிறது. ஒளிப்பதிவு சுந்தருடன் அன்பழகன்.